பேராசிரியர் நியமன தகுதி விதிகளில் மாற்றம். ஜனவரி 6 அன்று, அதாவது நாளை, புதிய யுஜிசி வரைவு விதிமுறைகள் வெளியீடு. யுஜிசி வெளியிட உள்ள புதிய பேராசிரியர் நியமன தகுதி விதிமுறைகள் 2025 வரைவு தேசிய கல்விக் கொள்கை நெப் 2020 படி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட உள்ள இந்த மாற்றங்கள் இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள பேராசிரியர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வில் முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். கல்வித் தகுதியில் புதிய சமநிலைகள். தற்போதைய விதியின்படி படிப்புகளில் யுஜி, பிஜி, பிஹெச்டி ஒரே பாடத்திலான தொடர்ச்சியான கல்வித் தகுதி இருக்க வேண்டும். புதிய விதியின்படி யுஜிசி நெட் அல்லது பிஹெச்டி துறைக்கு தொடர்பான பாடங்களில் தகுதி பெறுவர். யுஜி, பிஜி பாடங்கள் வேறுபட்டு இருந்தாலும் இப்போது அவர்கள் அசிஸ்டன்ட் புரொஃபசர் பணிக்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள். பலதுறை கல்விக்கான முன்னுரிமை. பலதுறை கல்வி, அதாவது இன்டர் டிசிப்ளினரி கல்விக்கான முன்னுரிமை NEP 2020க்கான கண்ணோட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகிறது. இதன்படி பல துறையைச் சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். புரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ் திட்டத்தின் கீழ் தொழில்துறை நிபுணர்களை நியமனம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள் யுஜி மற்றும் பிஹெச்டி தகுதியானவர்கள் அசிஸ்டன்ட் புரொஃபசர் பணிக்கு நேரடியாக தகுதி பெறுவார்கள். இதனால் முதுநிலை பட்டம் அவசியமில்லை. மேலும் மிக முக்கியமான செய்தியாக இருப்பது என்னவெனில், API முறை நீக்கம். அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் API முறையை நீக்க யுஜிசி முடிவு செய்துள்ளது. இந்த மாற்றங்கள் கல்வித்துறையில் இன்டர் டிசிப்ளினரி, தொழில்துறை இணைப்பு மற்றும் கல்வி முறையின் சாதாரணமாக்கல் ஆகியவற்றை அதிகரிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது அடுத்த காணொளியில் மற்ற கல்வி தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். இது போன்ற தகவல்களுக்கு கிரியாஸ் இன்ஸ்டிடியூஷன் உடன் இணைந்து இருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.